இவை எனது விருப்பமான பொம்மைகள். பாலரினா கபுசினோ மற்றும் பாம்பார்டியர் crocodile. ஓ, நாங்கள் ஏற்கனவே ஒரு சவாலை தொடங்கிவிட்டோமா? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இதோ டேவிட், இந்த பொம்மையின் வடிவத்தில் ஒரு கேக் செய்யுங்கள். சரி, என்னை உதவுவதற்கு என்னை தெரியும். இதோ என் உதவியாளர். இந்த ரோபோ கேக் செய்ய சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. வாருங்கள், தொடங்குங்கள். நான் சில நிமிடங்களில் ஒரு சிறந்த கேக் தயாரிக்க போகிறேன். வாவ், இந்த கிரீமை பாருங்கள். மற்றொரு அடுக்கு, மேலும் மேலும் கிரீம். இப்போது என் சிறப்பு இரும்பு மனிதன் கையுறையை பாருங்கள். அதிகப்படியான பகுதிகளை வெட்டுகிறேன். இது கடினமல்ல, ஆனால் வேடிக்கையாக இருக்கிறது. ஓ, இந்த விஷயம் எனக்கு இடையூறாக இருக்கிறது. சில அழகான நவீன தொழில்நுட்பம். பாட்டி, சமையல்காரர். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். உன் சில பொருட்களை மேசையில் போட்டுவிட்டேன். சரி, நான் என் கேக்கை பச்சை மாஸ்டிக் கொண்டு மூடுவேன். இப்படி செய்வது எளிது. சில உண்ணக்கூடிய விவரங்கள். இது ஒரு உண்மையான முதலை தலை போல உள்ளது. இது அற்புதமாக தெரிகிறது. ஓ, உண்மையானதைப் போலவே. எனக்கு தெரியும் பாட்டி. இப்போது நாங்கள் சாக்லேட்டை எடுக்கிறோம். அதை ஊறுக்க வேண்டும். நான் அங்கேயே நிறுத்துவேன் என்று நினைத்தீர்களா? நான் பாதியில தான் முடித்துள்ளேன். அதை லெகோ அச்சுகளில் ஊற்றுகிறேன். எனக்கு சாக்லேட் லெகோ துண்டுகள் கிடைத்து விட்டன. வாவ், இது மிகவும் குழு. நான் என்ன செய்ய வேண்டும் ஜெஸ்? நீ இதுவரை யோசித்தாயா? இங்கே பாட்டி, பாலரினா காப்புச்சினோ. என்ன? ஓ, அது ஒரு அழகான பொம்மை. நான் இதை சமாளிக்க முடியும். கேக்கை சேர்ப்போம். அதுக்குள் காஃபி கிரீம் இருக்கும். முதலில் நான் ஒரு தலை உருவாக்க விரும்புகிறேன். அருமை. இப்ப மேலும் கிரீம் மற்றும் மேலும் அடுக்குகள். சரியானது. கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூடுகிறேன். இது அருமையாக இருக்கிறது. அப்படியா? அப்படியா? மேசைய பலமாக அடிக்கிறேன். நமக்கு இது வேலை செய்ய வேண்டும். ஓ, நீ பயந்துட்டியா? கேக் தரையில் இறங்கும் வரை காத்திரு. இருக்கு. இது காஃபி கோப்பை ஆசிரியது. இது சில விவரங்களை சேர்ப்போம். மேலே கிராமல் சிரப். அழகான வடிவமைப்பை உருவாக்க வெள்ளை சாக்லேட் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கிறது. ஓ, அது என்ன? ஸ்னீக்கர்ஸ் அணிந்த ஒரு சுறா. சரி, இது முடிஞ்சிடும். கேக் நீளமாக இருக்கும் மற்றும் கிரீம் வெள்ளையாக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்க போகிறோம். அழகாக எக்ஸஸ் பகுதிகளை வெட்டி அதை சுறா போல வடிவமைக்கிறோம். என் சக ஊழியர்களின் ஆலோசனையை பின்பற்றி கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூட போகிறேன். சில மிதவைகள் சேர்க்கிறேன். சுறா மற்றும் சில ஸ்னீக்கர்களை வரைவது தொடங்குகிறேன். நிச்சயமாக முடிந்தது. நீங்கள் தயாரா? வாவ், அதை பாருங்கள். இது அற்புதமாக இருக்கிறது. நான் இதை சுவைக்க தயாராக இருக்கிறேன். இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதலில் முதலை லெகோவோட தொடங்குவோம். வாவ், இது உண்மையில சாக்லேட். இப்போது முதலை ஒரு துண்டு வெட்டுவோம். பார்ப்போம். உள்ள பச்சையாக இருக்கிறது.
இத முயற்சி செய்வோம். வாவ், சுவையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. உண்மையில உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியா? அவள் என் கேக் சாப்பிட போகிறாள். நிச்சயமாக. இது பாலரினா கப்புசினோ. ஒரு துண்டு வெற்றுவோம். என்ன அழகான வெற்று. இதை முயற்சிப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். பாட்டி, நீங்க சிறந்தவர். இது என்ன மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, இதை சாப்பிடுவதில் எனக்கு மனம் வருந்துகிறது. ஆனால் நான் அதை செய்ய வேண்டும். முதலில் தலைவாசலிலிருந்து தொடங்குவோம். மிகவும் நன்றாகவே இருக்கிறது, ஆனால் சுமாராகவே இருக்கிறது. பாட்டி வெற்றி பெற்றார் என்று நான் முடிவு செய்துள்ளேன். அப்படியா செஃப்? முடியாது, நான் தான் வெற்றியாளராக இருக்க வேண்டும். நான் ஒரு பீட்சா வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக செய்யுங்கள். ரொம்ப எளிதாக இருக்கும். ஒரு முட்டையுடன் தொடங்குவோம். அதை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். மேலும் 5. அடுத்ததாக கொஞ்சம் மாவு மற்றும் பால் சேர்க்கிறோம். எல்லாவற்றையும் நன்றாக கலக்குகிறோம். நாங்கள் மாவை உருவாக்கியுள்ளோம். அதை உருட்டு குச்சியின் உதவியுடன் உருட்டுகிறோம். மாவையும் அதை அரைச்சிட்டேன். ரொம்ப சுவையா இருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். ஓரங்களை நுணிக்க செய்து பக்கங்களை உருவாக்குகிறேன். ஆஹா, நான் சிவப்பு மிளகாயை கடிக்க போகிறேன். வாவ், என் வாயிலிருந்து நெருப்பு பறக்கிறது. வாவ் பாட்டி, அப்படியா? முடிந்துட்டது. நான் ஒரு மேதை. இப்போது எனக்கு ஒரு பிளெண்டர் தேவை. எனது சாஸ் செய்ய வெள்ளரிக்காய், ப்ரோக்கோலி மற்றும் லிட்டூஸ் இலைகள் தேவைப்படும். அதை கலக்குகிறேன். ஏதாவது தெரிகிறதா? சாஸ் தயார். இது மிகவும் புது வாசனை வருகிறது. வெங்காயம், மிளகாய், சோளம், செர்ரி தக்காளி, துளசி போன்ற காய்கறிகளை பயன்படுத்துகிறேன். ஓ சமையல்காரரே, நான் என் மாவை தயாரித்துக் கொண்டிருந்தேன். ஆம் பாட்டி, இது அற்புதம். எனக்கு தெரியும். நான் அஃப்ரி சென்டரில் கெட்சப் ஊற்றுகிறேன். மேலும் வாவ், எல்லா பொருட்களையும் பாருங்கள். இந்த பீட்சா அற்புதமாக இருக்கிறது. இப்போது சீஸ் உருகுகிறது. நல்லாக. எனக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பீட்சா செய்ய போகிறேன். ஜெஸ் இதை முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. நான் நூடல்லா மற்றும் வெள்ளை சாக்லேட் மற்ற இனிப்புகளுடன் பயன்படுத்துகிறேன். ஜெஸ், நீ இதை முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மிகச் சிறப்பாக செய்துள்ளீர்கள். நான் எங்கு தொடங்க வேண்டும்? மேசையில் பல சுவையான பொருட்கள் உள்ளன. நான் கிளாசிக் பீட்சாவுடன் தொடங்க போகிறேன். அதில் பெப்பரோனி உள்ளது மற்றும் சாஸ் கூட உள்ளது. நாம் இதை சேர்ந்து முயற்சி செய்வோம். இது ருசியாக இருக்கிறது. ஓ, இது என்ன அருவருப்பான விஷயம்? ஒலிவ்ஸ், அவை அருவருப்பாக இருக்கின்றன. நீங்கள் ஒரு தவறு செய்துள்ளீர்கள். ஒரு காய்கறி பீட்சா வித்தியாசமாக இருக்கிறது. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் உடனே ஏதாவது சாப்பிட வேண்டும். ஓ, இனிப்பு பீட்சா, அது ஒரு அருமையான யோசனை டேவிட். உங்கள் பீட்சா பதிப்பு வெற்றி பெறுகிறது. ஆஹா, இதற்காக நான் காத்திருந்தேன். நீங்கள் தான் தோல்வியாளர்கள். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. எனக்கு ஒரு காக்டெயில் தயாரி. எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது. ரொம்ப சரி, நாங்கள் சில வண்ணமயமான ஜூஸ் பந்துகளை பயன்படுத்த போகிறோம்.
என்னிடம் நிறைய இருக்கின்றன. இப்போது பால் மற்றும் சில ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுங்கள். கண்டிப்பாக. ஆமாம், நான் ஸ்ட்ராபெரி பால் செய்ய போகிறேன். நன்றாக குலுக்குகிறேன். இப்போது என் பாலை கண்ணாடியில் ஊற்றுகிறேன். எல்லாவற்றையும் whipped cream-ஆல் அலங்கரித்து ஒரு மூடியால் மூடுகிறேன். ஒரு ஸ்ட்ரா மற்றும் முடிந்தது. வாவ் பாட்டி. நீங்க அங்கே நிறுத்தணும். இது உங்களுக்காக அல்ல. சரி, நான் ஒரு காய்கறி ஸ்மூத்தி செய்வேன். முதலில் நமக்கு வெள்ளரிக்காய் சாறு தேவை. அதை ஒரு ப்ரோக்கோலியால் அலங்கரிக்கிறேன். உண்மையில இது ஏற்கனவே நல்லா வந்துச்சு. ஆமாம், மீண்டும் காய்கறிகள். சரி, எனக்கு பழங்கள் மற்றும் பேரி காடுகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. தயார். ஒரு ஸ்பூன் சியா புட்டிங் மற்றும் காக்டெயில். ஜெஸ், நீ அதை முயற்சி செய்ய வேண்டும் செல்லமே. அட, இதென்ன ப்ரோக்கோலி? இது ஒரு மோசமான அறிகுறி. இது முற்றிலும் மோசமானது. இதைவிட மோசமானதை நான் எப்போதும் சாப்பிடவில்லை. இது சுவையாக தெரிகிறது. ஆஹா, அருமை. இது என்ன? ஜூஸ் பந்துகளுடன் கூடிய ஒரு காக்டெயில்? நான் ஒப்புக்கொள்கிறேன். அருமை. சரி டேவிட், நீங்கள் தான் மீண்டும் வெற்றியாளர். ஆமாம் பெண்ணே. நான் கோகா கோலாவோட தொடங்கணும். நீ எனக்கு மயங்க வைக்க மாட்டா என்று நான் நம்புறேன். என்ன உன் ஆரோக்கியமற்ற காசிய பானங்கள்? மங்களாக என்ன சமைக்க இருக்குது? உன் சாதாரண கோக் எடுத்துக்கோ. அதை ஒழிந்து அதை முயற்சிக்க ரொம்பவே ஆசைப்படுறேன். நான் அதை செய்வதாக எம்மா மயக்கமடைய மாட்டாள் என்று நினைக்கிறேன். ருசியானது. எனக்கு கோலா மிகவும் பிடிக்கும். அட கடவுளே, முடிஞ்சிச்சுது. எனவே நான் அதை வேக வைத்து விடணும். இதுக்கு எனக்கு சில சாக்லேட் பேங்கிள் ஒரு சூடான பாத்திரத்தில் தேவை. அவை உருகும். ஆம், நான் சிறிது நேரம் காத்திருக்கிறேன். சரி, இப்போது எவ்வளவு வலியும் சூடுமாக இருக்கிறது. உனக்கு சிறப்பு கையுறைகள் வேண்டும். அழகு. மேலும் காயமடைவதை தவிர்க்க அதை பிடித்துவை. நன்றி பாட்டி. மொத்தம் இது அல்ல. அப்போதைய மீனம் இளைஞர்கள், உங்கள் கையுறைகளை அகற்ற வேண்டும். சரிதான். விடையறிய உங்களுக்கு பாட்டி. ஐயம் இனிப்புகளை திறந்து அவற்றையும் பாட்டிலில் நிரப்புங்கள். நாவல் பழங்களும் தேனும் வேறு கதைகள். நீங்கள் அவற்றை கலந்து விட்டால் நீங்கள் முற்றிலும் அற்புதமானது ஒன்றை பெறுவீர்கள். நீங்க ரொம்ப பிசினரா இருக்கீங்க. First time in the fourth house is right craver. Sprayer being Kim. Sinki Wiriela. Pawning a partly Kulirvi for the Midkuriel Vikanum. I'm sure Tarn and Brangel. Nifinin Marvegan. The Barabiris rubies. Rusia Monum. Mochum a tree board. Chum Waymerns. You're bringing random. A single French appellation or the law and Dardangarinum. Head they didn't be rangoring then. You're in Iran. இதிலிருந்து ஒரு சிறந்த உண்ணக்கூடிய பாட்டிலை நான் உருவாக்குவேன். இதை நீர் ஃப்ரைட் இன்கிரியன்ஸ் வீப்டு கிரீம், ஸ்ட்ராபெரிகள் ஒரு சில ஸ்பாஞ்ச் கேக். எப்படி என்றால் ஸ்ட்ரைப்பி அம்சமியான் டாடா உங்கள் இரவு அனுபவிங்க. இது ரொம்ப கடினம். எனக்கிட்டே சாக்லேட் கோலாவும் இருக்குது, ஆனால் அதை செய்ய எளிதாக இருந்தது. எங்கே படியா?
நான் சட்டையாண்டிருந்த போது ஒரு கோட்பட்ட ஸ்வெட்டரை நெய்ய முடிந்தது. எனக்கு அங்கு 2 கோலாக்கள் தயார். எனது பேத்தியிடம் சென்று அதை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. நான் ரொம்ப வயசாயிட்டேன். அந்த லேபிள் பத்தி மறந்துட்டேன். ஆனால் நான் விரைவாக அதை சரி செய்வேன். சரி, உங்க கொலாவை முயற்சிக்கும் நேரம் வந்துச்சு. முதலில் அசல் ஒன்றை போன்ற தெரியும் ஒன்றை தான் நான் தொடங்குவேன். அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தது போல தெரியுது. அது ரொம்ப ருசியான ஒன்று என்ற நம்பிக்கையோட உள்ளேன். வாவ், அவை M&M's. மிக சுவையான சாக்லேட். ஓ, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்கிறது. எஞ்சி இருப்பது இதேன்னு இன்னொன்று முயற்சிக்க மட்டுமே. அடுத்ததா நடுவுல பதிதான் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன். ஆஹா, உள்ளே கோர்வான ஒன்று இருக்கிறது. அதுவும் ருசியானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆஹா, இது சார் என்று தெரிகிறது. தேன் அண்ணாச்சிகள் சேர்ந்து பாட்டி என்னை புரிந்து கொள்ளுகிறாள். சரி, கடைசி ஒண்ணு இங்க இந்த சயன்மான பிங்க் கோலாவை முயற்சி பண்றோம். இது ஒரு கேக்கும் உள்ள இருக்கிறது போல தோணுகிறது. கத்தியை பிரித்து விளக்குவேன். மெய்யல். அதற்கு பின் ஒரு கேக். அது எவ்வளவு பிரமாதம். செஃப் ரோசே இந்த சுற்றை கியாண்டுபேயானார். அது தெளிவுதான். நிபுணர் போல சமைக்கவும். அந்த மாதிரி நீங்க பெயர் பண்ணணும். உணவு சார் குழம்பு. அது இலவசம். இதில் நான் ஒரு நிபுணர். பர்கர் அவை தீங்கானவை. சூசி கேட்கவே இல்லையே. சரி, இங்கே நமக்கு குறைவான போட்டியாளர்கள் இருக்க முடியும். சரி, நீ கட்லெட்களுடன் சமையல் செய்ய தொடங்க வேண்டும். நிச்சயமாக நான் என் கைகளால் அதை செய்வேன். எனது பேர குழந்தையிடமிருந்து முழு அன்புடன். பேர குழந்தைக்கு அப்புறம் வேறு யார்? அது பொடிக்க நேரம் இருக்கும். நான் திரும்பி சூடான பெரிதான விஷயம் ஒரு கட்லெட். நான் கூட என் சொந்த கைகளால் பண்களை செய்வேன். மேலும் ஒவ்வொரு பனும் ஒரு மாறுபட்ட வடிவம் மற்றும் வண்ணத்துடன் இருக்கும். எம்மா, இது போன்ற பொடிக்கப்பட்ட பர்கர்களை வேறு எங்கும் முயற்சித்திருப்பதில்லை. என்னிடம் இதை செய்ய எனது உலை வேக வைக்கும் நேரம் மற்றும் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு ரிழியமாக என் கட்லெட் மனத்துல. எம்மா, ஐ டெஃபினெட்லியாக கவர்ந்து விடுவாள். ரொம்ப நல்லது. இது செம்மையாக மணக்கிறது. என்ன, நீ ஏற்கனவே சமைக்க வேண்டுமா? சபர் நிக்ரான்லைட்ஸ். நாங்கள் மெக்கார் பால்ட்ல இருந்து ஒரு உண்மையான பர்கரை ஆர்டர் பண்ணணும். பசே சீமா ஒத்துமை உறுதியா விரும்புறான். உணவு அங்கிருந்து மிக விரைவாக கொண்டு வரப்படுகிறது என்பது நல்லது. நான் இந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி என் சொந்த பேக்கர் தயாரிக்க போகிறேன். சூஷின் பர்கர் கொண்டிருக்கட்டும். எம்மாவை கேளுங்க, ஆளவனும் மகிழ்வித்துடும். இங்க மற்றொரு விஷயம் செஃபின் பர்கர்ஸ் தான். இம்மா பண்ணது வேற எங்கும் முயற்சி பண்ணல. அவை ஆன்மாவோட செய்யப்பட்டவை. மற்றொன்றும் அசல். இருக்கணும். மேலும் பொதுவாக பாட்டி அன்புடன் செய்ததை போல் உள்ளதெல்லாம் இல்லை. என் பேத்தியை நான் அறிவேன். எனவே நான் இல்லாமல் அவள் சரியான பழக்க தயாரித்துக் கொள்வாள். எங்கே தொடங்குவது? 1 2 3 4 5. எந்த ஒன்றை நான் சாப்பிட போகிறேன்? இந்த பிரகாசமான பேர்களை கொண்டு தொடங்குவேன். இவை அழகாக இருக்கின்றன, சுவையாகவும் இருந்து விடட்டும் என்று நம்புகிறேன். வெறுமனே இல்லை. அனைத்துறையில் நடுநிலை விருப்பத்திற்கு செல்லலாம். இந்த குவியல் என்ன மாதிரி? நான் இந்த பர்கரை என் கையாலே சேர்க்கணுமா? இல்ல பாட்டி, நீங்க தான் சேர்க்கணும். நன்றி பரிகாரி சீடர்வர். இதோ இல்லை ருசியாமிகர்மெனம் ஃப்ரீயன். ஆம், இது எனக்கு மிகவும் பிடிச்ச மெக்டொனால்ட்ஸினை நினைவூட்டுகிறது. இந்த வட்டத்தில் நிச்சயமாக இது மிகவும் சுவையான பர்கர்.
சூசி, வாழ்த்துக்கள், வெற்றி உங்களுக்கே. ஆம், எம்மா மெக்டொனால்ட்ஸுடன் எப்போதும் மகிழ்ச்சியில் இருப்பதை நான் சொன்னேன். இன்னொரு சுற்றுக்கு தயாராவீர்களா? இந்த முறை நீங்களே பாங்கேக்ஸ் செய்ய வேண்டும். இது கேக் செய்வதற்கு சமம். எம்மா குழந்தையாக இருந்தது முதல் நான் பாங்கேக்ஸ் சுடுகிறேன். எனவே அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு ஆழமான அப்புறம் டபே மற்றியாளரை கமெயின் ஃபேண்டாங் தொடர்ந்து பிரளை சிந்த மாவரம் குறைந்த நூற்றாண்டிலேயே உங்க கைகளை பயன்படுத்துவது. இன்னைக்கு இந்த வேலைகளுக்கான சிறப்பு சாதனங்கள் உங்களிடம் உள்ளன. நீங்கள் எல்லா பொருட்டையும் ஒரு தொட்டியில் வைக்கவும். எனக்கு பால் பயம் இல்ல. கோலா வேற ஒரு விஷயம், ஒன்னும் குறையாது. ஏன் எம்மாவுக்கு மிகவும் பிடித்த எல்லாவற்றையும் பான் கேக்குகளில் சேர்க்க கூடாது? உதாரணமாக கேண்டி ஸ்கிட்டில்ஸ், டொரிடோஸ் சிப்ஸை பற்றி மறக்க வேண்டாம். சில மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்தால் தீங்குண்டா? And pojedzie man na 20 on dance. நான் யந்திரம் அது ஸ்மரிக்கணும். யந்திரம் இது ரொம்ப அருவருப்பாக இருக்கும். இங்கேயோ நான் ஒரு சிறந்த பான்கேக் கலவை பெற்றேன். ஸோ இது ஏற்கனவே ரொம்ப சுவையானது. பச்சி இதை ஒரு சேர்வை இன்சுலின் ஊசி ஊதியுடன் சேகரித்து அதை ஒரு தவாவிற்குள் ஊற்ற வேண்டும். பாத்தியம்மா அழுத்து போன மாதிரி. ஏய், நீ எங்களோட இருக்கியா? உண்மையா? எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. சரி, இதை வறுக்க நேரம் ஆகிவிட்டது. எம்மாவுக்கு கரடிகள் பிடிக்கும். அப்படி இருக்கையில் அவளுக்கு அழகாக ஏன் செவ்வாழைகள் அவர்களின் தொப்பிகள் செய்யணும் நடைமுறை இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏன் இத்தனை விஷயத்த நினைக்கிறோம்? எல்லாவற்றையும் ஒரு பொரியல் களத்துல ஊற்றிட கோச்சரிக்கை சென்று பிடிச்சத மாதிரி நீக்குங்க. சூசி, தேயிலை கூட இந்த பொருளை சாப்பிடாது. என்ன பழங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. அவை மிகவும் சுவையாக இருக்கும் மற்றும் அவற்றை நான் புதிய ஸ்ட்ராபெரி மற்றும் இனிப்பு வாழைப்பழத்துடன் சேர்த்துள்ளேன். எவ்ரிதிங் ஸ்கியூவர்ஸை ஒட்டிட்டு சாப்பிட அப்புறம் வசதியா இருக்கும். சாக்லேட் சிரப் பத்தி நம்ம மறக்க கூடாது. இது எல்லாத்தையும் இன்னும் சுவையா மாற்றும். எடுப்பாள் கொற்பனின் அவனின் கிரீம் ஊற்றினாய். மாறுமே இந்த சாக்லேட்டுடன் நான் ஒரு யாங்கன்ஸ்க்கு உருவாக்கும். எல்லாம் தயாராகிவிட்டதா இப்போது? எப்படி இருக்குது? என்ன காரணம்? எனது பயன் கேக்குகள் சிக்கி போய்விட்டது. எம்மா, நீ சுவைத்து பார்க்கலாம். இப்படித்தானா? சரியா? இது என்ன? ரசித்து உண்ணுங்கள். அருமை, ரொம்ப அழகாக இருக்குது. மத்தியில் உள்ள 3ஆம் பன் கேக்கை தவிர அது என்ன? அது ஏற்கனவே சில முறை சாப்பிடப்பட்டு விட்டதாக தெரிகிறது. ஷர்ஷி விலிஷ்மன்ஸ் அந்த பேன் கேக் சாப்பிட போவதில்ல. அக்கா வீக் அது என்னை கொண்டு விடு. இல்லை, அது நல்லதாக இல்லை. விட்டு பிளேன் மணிக்கணக்கில் முயற்சிக்க ரொம்ப எனக்கு பிடிக்கும். எப்படி சின்ன தாங்கள இருக்கின்றவோ பாருங்க. அப்பெல்லாம் ருசியா இருக்கும். பாட்டி, நீங்க நிச்சயமாக அழகான பான்கேக் செய்வீர்கள். நான் என் பிரச்சியர் படைங்கிறேன் அழகிறவாய். சமையல் சவாலுக்கு எனக்கு ஒரு ருசியான கேக் செய்யுங்க. என்னுடையது. சரி, பூனை ஒரு எளிமையான மற்றும் மிகை சாலமே ஈடுபடக்கூடிய முறையில் சுவையான மாவை செய்வதற்கு முட்டைகளை உடைக்க வேண்டும். சரியான தேர்வு. அவளுக்கு சமிகையை செய்பவன் யார்? சேர்க்கலாம். அது முக்கியமானது மரம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பால். நான் இதை திறக்க முடியல. பூனை குட்டியை கோபப்படுத்தாமல் இருப்பது நல்லது.
அடடா! ஆஹா ஆஹா ஆஹா! என்னை என்னும் என் பால் பெறுவதில் எந்த விழிப்பும் தடுக்காது. இப்போது எல்லாம் தயாராக இருக்கிறது. பொருட்களை பார்ப்போம். ஓ, எல்லாம் என் முகத்தில் பறக்கிறது. அதே சரி, கேக் செய்ய தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எண்டு வேறு நிறத்தில் இறைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு நன்றி கூறுகிறேன். எனவே ஜெஸ்ஸுக்காக ஒரு பிரமாதமான வண்ணமயமான கேக் சமைப்பேன். இது அவளை உறுதியாக மகிழ்ச்சி அடைய செய்யும். முக்கியமானது, மல்போட்டியில் மா கலையாமல் இருக்க வேண்டும். என் அழகான வடிவம். நான் உங்களுக்கு ஒரு குச்சியால் உதவுகிறேன். மாவு வெந்து விட்டது. நாம் கேக்கை கிரீமும் வண்ணமுள்ள தெளிப்புடன் அலங்கரிக்கலாம். கோலைகள் உதவி செய்யுங்கள். அழகாக இருக்குது. இது உங்களுக்கு பண்டிகை மனநிலையை ஏற்படுத்துகிறது. என் கண்கள் ஆச்சரியப்படாதே சமையல்காரரே. அந்த பொருளை பிடிக்கவும் சில கிரீம் பயன்படுத்திக் கொள்கிறேன் மற்றும் சிறிது அலங்காரம். அந்த நட்சத்திரங்களை பாருங்கள். அரிசி சாப்பிடுவீர்களா? உங்களுடைய உணவை எறிவீர்களா? மற்றும் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. ஜெல்லியை பெட்டிக்குள்வே உருக்கி விடுவேன். அதை கேக்கின் மீது ஊற்றுவேன். மிகவும் ருசியானதாக இருக்கிறது. அதை பாருங்கள், ஏற்கனவே அதிசயமாக தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். கிட்டில்ஸ். நான் அவற்றை விரும்புகிறேன். அது ஒரு அற்புதமான யோசனை. நம்ப முடியாதது. நாம் தயாராக இருக்கிறோம். என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட அழகான கேக் பார்த்ததில்லை. சரி, மீனை தான் நான் தொடங்குவேன். பூனைகள் அவற்றை விரும்புவதை எனக்கு தெரியும். அவை மாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்ல செய்யப்பட்டவை. இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். எனினும் கேக்கை தானாக சுவைக்க நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது இவை. சமாதானம். நன்றி பிடி. பிறர் என்ன தயாரித்துள்ளனர் என்பதை பார்ப்போம். சுவாரஸ்யமாக இருக்கும். இனிப்புகள். ஆஹா, இந்த அற்புதமான மரத்தை பாருங்கள். நான் கடையின் திண்டாட்டத்தை அனுபவித்தேன். இது நல்லது. யாரு ஜெயிச்சாங்களா? அது தெளிவா சிபி. என்ன வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அடுத்த பணிபுரிதல். பிரியா விடை. கனவு. அவ்வளவு பால் மற்றும் ஐஸ்கிரீம் இருக்கிறது. நான் என் கால் நகங்களை நக்கலாமா? பிள்ளை, உன்னுடைய டோனட்டில் ஒன்றை கடன் வாங்கலாமா? டோனட்டை பின்னர் அதற்குரிய இடத்திலே வை. மியூ. மன்னிக்கவும். சரி, மன்னிக்கவும். நண்பா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? இப்போது பூனை மிகவும் அழகான பிரைட் ஐஸ்கிரீம் செய்வது எப்படி என்று உபயோகத்தை காண்பிக்கும். மியாவ். சில உணவு கொண்டு வருகிறேன். ஓ, சில சுவையான பலகாரம். நான் அதை இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். அதை ரொட்டையாக உருட்டி மேலும் சுவையாக்கின்றேன். மேலே சில சாக்லேட்டுகள். சூப்பர். ஓஹோ, ஒரு புதிய இலக்கு தெரியுது. சிறிது விளையாட நேரமாகியுள்ளது. நல்லது. யார் சவாலை வெல்ல போகிறார்கள்? லா 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 ஹா ஹா. என்ன நடக்குது? விடுவதற்கு கிட்டத்தட்ட முடிந்தது. ஆனால் என்னவென்றால் நான் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. நான் அதை செய்யலை. கொரகாரங்க. நல்லது. என் அழகான தலைக்கூடு நீர் ஊற்று செய்வதற்கு தேவை. இன்னும் அதிகம். என் திரையிலிருந்து வெளியேற போகிறது. உங்களுக்கு இது பிடிக்குமா? உதவுங்கள். இது அழகாக இருக்கிறது. வாழ்த்துகள். அனைவருக்கும் சூப்பர் ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால்
ஒரு நிமிஷம். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் பெரிசாக் ஐஸ்கிரீம் கோன் செய்ய போகிறேன். அதற்குள்ள இன்னும் ஸ்வீட்ஸ் மற்றும் இன்னும் நூடல்லா சேர்த்தால் போதும். எதையெல்லாம் ஸ்மாஷ் பண்ணலாம். மேலும் இனிப்பு, நிச்சயமாக நூடல்லா. நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இது அற்புதமாக இருக்கும் என்று உணர்கிறேன். ஆஹா, மேலே சில சிறிய நிறமுறின் தூள்கள். Bon appetit, Jess. நீங்கள் தயார்? நன்றாக இருக்கிறது. நான் இந்த தங்க நிறத்தை வளையல்களுடன் தொடங்க விரும்புகிறேன். பார்ப்போம். மேலக்கார் முயற்சி. ஆனால் நான் இன்னும் சுவையான ஐஸ்கிரீம் சாப்பிட்டுள்ளேன். வாவ், எவ்வளவு அழகாக உள்ளது பாருங்கள். இது அதிசயமாக சுவையாக இருக்கிறது. இது நமக்கு நம்ப முடியாதது. இந்த சிங்கரத்தின் பனிக்குழுக்கு எனக்கு ஒரு ஸ்பூன் இருக்கின்றது. இது சுவையாக துர்நாற்றம் அளிக்கிறது. எனக்கு இந்த பனிக்குள் மிகவும் பிடிக்கும். நன்றிகள் சகோதரி. நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், அதுவும் அருமை. ஆம், நான் ஒரு மேதாவி. யாஹோ! அடுத்து என்ன? எனக்கு வெகு சுடுபசு மற்றும் மார்ஷ்மெல்லோஸ் மிகவும் வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக தயாரிக்கவும். நான் ஒரு வழியா காணேன். அழகான கோகோவை பாலை சேர்த்து எப்படி செய்வதென்று எனக்கு தெரியாது. நான் தயாராக இருக்கிறேன். ஒரு கறந்து போன ஸ்பூனை ட்ரிப்ல இட்டிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் காகாஃப் பவுடர் எடுத்து வெந்நீரில் ஆழ்த்துகிறேன். திட்டப்படி நாக்கிள். ஓ ஏழை, கவலைப்படாதே. நான் அதை செய்தேன். நீ ஏதேனும் யோசிப்பாய். ஆனால் நான் என் தலையில் ஒரு அருமையான திட்டத்தை ஏற்கனவே தயாரித்து வாருங்கள். செயலுக்கு செயல். முதலில் உறைக்க சர்க்கரை பொங்கல் தேவை. அது உறைய வேண்டும். எனக்கு ஒரு உறைவிடம் இருப்பது நல்லது. இது எனக்கு அதிக நேரமாகாது. அடுத்ததாக என் விருப்பமான கனி மற்றும் பழங்கள். நான் ஸ்ட்ராபெரிகளை பயன்படுத்துகிறேன். கண்டிப்பாக. பின்னர் நீல கொத்துக்கனி, இராச்பெரியல், கிவிஸ் மற்றும் ஜெஸ் கேட்ட மம்மலோக்களை மறந்து விடலாம். சரி, புளிப்பிற்காக நம் விருப்பமான குக்கீகளை மற்றும் பெரிய ஆப்பிள்கள். பவித்திர கிரீம் மேலே குழப்பமாக இருக்கிறது. சுவையாக உணவருந்துங்கள். இதோ இங்கே வானவில் சாக்லேட். உங்கள் பைக்களம் அனைத்து நிறமுடிவுகளும். அருமை. அதுதான் நம்ப முடியாதது. என்ன செய்ய போகிறேன் என்று தெரியும். பசும்பொடியை ஒரு பிளாஸ்டர்ல போடலாம். அப்புறம் அதற்கு மேலே பால் ஊற்றுங்கள். இது மிக பிரமாதமாக இருக்கிறது. ஜெஸ் இதை பார்த்தால் அவளின் முகத்தை நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அதிசயம். ஓ, என்னையாவது சிரிக்க வையுங்கள் என்பது கூடியது. ஓ, சரி. அம்மா, என்ன மீதி எங்கே? கவலைப்படாதே சகோதரி. உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. உன் வாய் திற ருசியானது. ஆனால் என்னை அழுக்குப்படுத்தி விட்டாய். நன்றி. மன்னிக்கவும், அது தவறுதலாக நடந்தது. இறுதியாக நான் செஃபின் இந்த அழகான உணவை சுவைக்க முடியும். இந்த உணவு இந்த பெரிய கண்ணாடிக்கு சிறந்தது. அவ்வளவு ருசிகரம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பு. நான் இதை பார்த்து மகிழ்கிறேன். எனக்கு எல்லாம் தெளிவா உள்ளது. குட் செஃப் வெற்றியாளர். ஓ, அப்படியா? எனக்கு தெரியும். கைகளை உயர்த்துங்கள்.
இனி என்ன நடக்க போகிறது என ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் எளியது. உனக்கு கட்டணத்தை காண்பிக்கிறேன். இந்த முறை இது இந்த அழகான பூனை இருக்கும். இது உங்களுக்கு இதை பேயாதிய நேரத்தை வழங்கும் பரிசு. எனது விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த வரைதல் பாராட்டு பெறும். உங்கள் நேரம் துவங்கியது. மிகவும் விசித்திரமானது. அதுக்கே தயாரான பாயிண்ட் இருக்கிறது. புரிந்தது. நான் இந்த திரவ குறும்பை பயன்படுத்தி பார்க்கிறேன். நான் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆம், நீங்கள் அதை கையாளலாம். நீங்கள் இதை மிட்டாய் என்று சொல்கிறீர்களா? அது ருசிக்குமா? எனக்கு ஒன்றுமாக இருக்கிறது. அழுக்கலவி இனிப்பு மிகவும் குளிர்ச்சி. பூனைகளை வென்றேன். நான் காத்தை நிச்சயமாக வெல்வேன். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நான் 3 வார்த்தைகள் எழுத முடியும். எப்படி வேண்டுமானாலும் ஸ்ரீங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள்? So guys, நான் முடிஞ்சு விட்டது. வெற்றியாளரை நான் தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எனது வரைகளை. ஆண்டி, நீ நல்லா செய்தாய். ஆனா ரொம்ப ஒழுங்கா இல்ல. மேரி, நீ அனைத்தும் கேண்டி சாப்பிட்டாயா? மான், அதுல உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். மியா, நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். உனக்கு ஒரு நல்ல பூனை இருக்கும். எனவே இந்த சுற்றில் பரிசு பெறுவது நீதான். அப்படின்னா அது மிக நல்ல. எப்படி எஞ்சிலும் புதிய தோழன் வரப்போகிறான் என்றால் நாம் கமின் தேவை. இதன் உதவியால் நீங்கள் இந்த பொம்மையின் ஓவியத்தை உருவாக்க வேண்டும். அப்படியே இந்த பொம்மை சாதாரணமானது இல்லை. இது மிகவும் ருசியானது. இது ஒரு சரியான கேக். வாவ்! அதால் விரைவாக செய்யுங்கள். ஹூரே! என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கம்மால் வரைந்ததில்லை. ஆனால் இது பல விரும்பப்படுவதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதை நேரடியாக காகிதத்தில் வித்தியாசமான வடிவங்களை அமைக்க வேண்டும். அது மிகவும் நன்று. அது அருமையாக மாறி வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான முறையில இதுவும் சிறப்பாக மாறலாம். நான் அதை செய்து முடிக்கிறேனா பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு அதை எப்படி பிச்சு கைவிட வேண்டும் என்று தெரியாது. ஓ, என்னது மாமிசமா? நான் இந்த சுவையான கேக்கை பெறுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனது தொழில்நுட்பம் வேலை செய்யும் என நம்புகிறேன். முக்கியமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வதே. அடப்பாவியே, இது இப்படி எளிதில்லை. நான் என் ஒரு கண்ணாடிகளையும் இது போட்டு விட்டேன். எவ்வளவு வெறுக்கத்தக்கது. அப்போ பசங்களா, நிறுத்துங்கள். உங்க நேரம் முடிஞ்சது. உங்க வரைபடங்களை காட்டுங்கள். மியா, நான் உன்னில் அதிகம் எதிர்பார்த்தேன். இது மோசமாக இருக்கிறது. மேரி, ஆனா நீ சதவீதம் செய்யிட்டியே. நல்லா செய்த. ஆண்டி, நீங்களும் நன்றாகவே செய்தீர்கள் நண்பா. நீங்கள் மேரியை அடைந்து முடியவில்லை. எனவே வாழ்த்துக்கள். மேரி இந்த பெரிய கேக் பசிக்கிறதே ஒரு மந்திரம். வாவ், நன்மை மிகவும் நல்லது. ஓம் நம் நாம். கடைசியாக நாம் உணவுடன் வரைய மாட்டோம். இந்த சுற்றில் உங்கள் பரிசாக பல வகையான அழகு சாதன பொருட்களால் நிரம்பிய இச்செய்தியாளர் கூட இருக்கும். அதுவே குறைவாக இருக்கிறது. விரைவாக உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. தோன்றுவதற்கே நான் இந்த பெண்ணிய பெட்டியிற்காகவும் சண்டையிட வேண்டியிருக்கும். குறைந்தது நான் வரைதலுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். ஆமாம், நான் ஓபனை ஐன்டைஸ் பிளேடம்பாவின் சாய்ஸ் உருகை வென்று நுட்க. ஆஹா, உண்மையிலேயா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் வேகமாகவும் ஊக்கமூட்டியாகவும் செய்ய முடிந்தால் இந்த அழகு சாதன பையை ஏன் வரைந்திட வேண்டும்? நீங்கள் காகிதத்தில் சாம்பல் மட்டும் தேய்த்தால் போதுமே. வேணும் பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கட்டம் உள்ளது. இதை செய்ய பிளாஸ்டிக் ஃபில்ம் வழியாக உலர்த்தின வேண்டும். இதற்கு நான் ஒரு சாதாரண உலக்கி பயன்படுத்துவேன். அப்படித்தானே?
நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை என்றால் நானும் ஒரு மிகவும் அசாதாரணமான யோசனையை கண்டுபிடித்தேன். ஒரு கிரண்பு சனா தண்ணீரில் கலக்கிறேன். ஆனால் முதலில் இதை சிறிய துணுக்குகளாக நசுக்க வேண்டும். அப்படிதான். அதற்கு பிறகு இதை முழுமையாக கலக்குவேன். ஆமாம், நான் சாதாரண தூரிகையால் பூசக்கூடிய வண்ணத்தை பெறுவேன். மெச்சம். மேரி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே நல்லதாக இருக்கிறது. ஓ, அந்த வாசனை என்ன? ஏய், நீ என்னை கவனம் சிதறடித்து விட்டாய். உன்னால் எல்லாம் எரிந்து போட்டது. அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. எப்படி கட்டாயமா? நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன். பசங்களா, நேரம் முடிஞ்சு விட்டது. மேரி, இது என்ன கருப்பு புள்ளி? இது நல்லதல்ல. நண்பா, நீயும் என்னை ஏமாற்றி விட்டாய். இது மோசம்தான். ஓ வெண்டி, நீ நல்லா பண்ற. உனக்கு ரொம்ப சீரிய ஓவியம் இருக்கு. வாழ்த்துகள். உனக்கு மேக்கப் பைப் கிடைக்குது. கூல். சரி, ஆனால் இதை என்ன செய்யறது எனக்கு தெரியலை. மச்சிடு, எனக்கு ஒரு மேல் யோசனை உள்ளது. பெண்களே, என்னிடம் நெருக்கமாக வாருங்கள். உங்களுக்கு நான் நேரடியாக மேக்கப் செய்வேன். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி செய்வேன். டாடா. என் கருத்தில நான் ஒரே ஒரு மாஸ்டர். என்ன மாதிரி பிசாசு? ஓ ஓ என்ன பார். ஓ இல்ல. ஓ, ஒரு கலைஞரா? எனக்கு பிடிக்குது. சரி, இது கடைசி சுற்றுக்கு நேரம். இந்த முறை உங்களுக்கு ஒருவருக்கு புதிய ஐபோன் கிடைக்க போகிறது. என்ன, ஒரு ஐபோன்? அது மிக சுவாரஸ்யமானது. இந்த கூர்மையான பொருளுடன் எவ்வாறு துளையிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போங்கள். நல்லா வேலை பண்ணி. அந்தோ, என் பேனா உடைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? ஒரு யோசனை ஏற்பட்டது. என் வெற்றிக்காக நான் பேனாவை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணமாயி ஒரு நாணயம். அதை பாக்கெட்ல கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். ஓ, எப்படியாவது. ஆனால் வெற்றி எனது கையில் பிறந்து விட்டது. உன் பையில் உள்ளதா? எப்படி சார்? நான் ஒரு குளிர்ச்சியான வரையற்போம். இல்லை, நீ என்ன வெல்ல மாட்டாய். நீங்கள் என் எதிர்கால கலைப்பாவை ஒட்டவும் முடியாது. கைஸ், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே என்ன சொட்டம் எடுத்தீர்கள் என காட்டுங்கள். ஓ நோ, நான் அதை சுவாரஸ்யமாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எடி, பாரான்னு பாரு. அங்கே ஒரு UFO பறக்குது. என்ன? காலை வணக்கம். எங்கே? அங்கே எதுவும் இல்லை. உங்கள் மூட்டுகளை உயர்த்துங்கள். மனிதரே, இது உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. நான் அதிகமாக எதிர்பார்த்தேன். மேரி, ஆனால் உங்களுடையது மிக குள்தான் வந்திருக்கிறது. ஆண்டி, நீயும் மேசமாக இல்ல. ஆனால் மேரியின் குணம் அதிகம் குழு. என்ன? இது நியாயம் இல்லை. இது என் ஓவியம். அங்கே உங்களுக்கு புதிதாக ஒரு ஐபோன் கிடைக்கும். ஹுரே, நான் எப்போதும் இவற்றை பற்றி தான் கனவு கண்டேன். நான் மிகவும் சிறந்த படங்கள் இருக்கவும் இது ஏன் தோசோ ஆபத்தானதாக தோன்றுகிறது? என்ன? இல்ல, அது உண்மையானது அல்ல. உனக்கு கிடைச்சது சரியானதே. எவ்வளவு சிறிய வாளி இது மால்டீசர்கள். ஒரு கரப்பான் பூச்சியின் அளவு. எனக்கு ஒரு சராசரி பால்தத்தி வெள்ளியை தாங்கி ஓர் அழகிய முழு பை எடுத்தேன். இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். அதனால் என்ன? அது ஏனானாலும் ருசியாக இருக்கும். நாம் ஒரு முறை முயற்சி செய்யலாம். எனக்கு கூட ஒரு யோசனை இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக அவற்றை ஸ்ட்ரா மூலம் சாப்பிடுவது எளிது. இது வேலை செய்தது. ஓஹோ, உன் பழம். ஆமா, சரியாக தான். எனக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. நான் ஒரு சிறப்பு ஸ்லைடு செய்கிறேன். நான் அதை எனக்கும் வடிவமைத்து இதழினேன்.
அதையெல்லாம் சேர்க்க போகிறேன். வில்லா அதிர்ச்சி அனுபவமானது. சாக்லேட் கண்டி அதில் கீழே போவதை பார்க்கவும். ஓய், மற்றும் இது மிகவும் சுவையாக உள்ளது. இவற்றை உடனடி இங்கே வைக்க வேண்டிய அவசியம் உண்டு. வாங்க, என் பிரியமான மருந்து நேராக என் வாயில் செல். ஓ, சூப்பர்! சுவாரஸ்யமாக உள்ளது. ஆம் ஆம், இது என் எண்ணம்தான். என் தலைக்கு அதிசயமான எண்ணங்களே வரும். எனக்கு தாராளமும் வேண்டும். அதுவும் இல்லை, முடிந்து விட்டது. வாருங்கள். Genslinger. சரி, இதை பின்னூட்டி பார்க்கலாம். என்னிடம் பெரிய வாளிகளும் பெரிய மால்டீசார்களும் இருக்கின்றன. அவை எவ்வளவு சாப்பிடுகிறேன்? நீங்கள் அதை எங்களுக்கு பகிர இல்லை, இது என் தனிப்பட்டது. நான் பகிர விரும்பவில்லை. அது போதாது. அண்ணா, எனக்கு அவற்றை வழங்க விரும்பவில்லை என்றால் நான் சுயமாக எடுப்பேன். நான் பகிர்ந்து கொள்ள மேசையில் விரும்பவில்லை. ஒரு தூளை செய்ய வேண்டும். எனக்கு இன்னொரு ஒன்று வேண்டும். ஆமாம், ஹே, இதோ நான். என்னுடைய காந்தி உங்களில் எங்கே? பலர் இங்கே இருக்கிறீர்கள். வெட்னஸ்டே, நீ எல்லாவற்றையும் திருடி விட்டாய். மன்னிக்கவும். உன்னால் வெட்கப்பட முடியாதா? நீங்கள் பகிர விரும்பவில்லை மற்றும் அதை பற்றி பேசவில்லை. முதல் முறையாக நான் எறும்புகள் செய்யாத கட்டளையை பார்க்கிறேன். எனது சற்று சரியாக தான் உள்ளது, ஆனால் அது கவர்ச்சியாக இல்லை. மற்றும் ஒரு முறை நான் அதிர்ஷ்டசாலி. பை பை. நான் என்னுடைய அதை திருப்பி கொடு. நான் இப்போ எல்லாத்தையும் முயற்சி செய்வேன். ஒரு ஐடியா. எனக்கு ஒரு சிறிய பங்கு இருப்பதால நான் அதை சரியாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய மேசை, ஒரு சிறிய பாத்திரம் மற்றும் ஒரு நாப்கின். அதையெல்லாம் அங்கே ஊற்று. போகலாம். சிறிது பால் ஊற்றி சுவை மிகுந்தது. ரொம்ப சுவையானது. எனக்கு இது பிடிக்கும். சரி, இது புதன்கிழமையின் முறை. நான் ஏற்கனவே எனது பிடித்த கருப்பு தட்டை பொறுத்து விட்டேன். மண்வெட்டி வடிவில் ஒரு கரண்டி. நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் கொஞ்சம் காத்திரு. விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. எனக்கு சீரியல் கொடு. நான் இல்லை. மற்றொன்று என்ன? அது என்ன? அது ஒரு விஷயம். உன் உதவிக்கு நன்றி. விஷயம், இது மிகவும் சுவையானது. இதை உங்களிடம் கொண்டு செல்கிறது. எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஒரு ஐடியா. சரியான அளவுள்ள ஒரு தட்டு வேண்டும். அதை பெற எங்கே என்பதை எனக்கு தெரியும். வாவ், இந்த கிண்ணத்தை பாருங்கள். 5வது வலது. அங்கே பாலை ஊக்கும். யூனிகார்ன் மோதிரங்களை பாருங்கள். இது மிகவும் சரி. பெரியா போதிக்கூடிய ஒரு சர்ப்பத்தில் நீந்துவதற்கான என் கனவை நிறைவேற்ற செல்லும் நேரம். வாவ், மஜா. நாம ஒரு சிற்றுண்டி சாப்பிடுவோம். எனக்கு தெரியாது. அது டோனட்டா? ஏன் அது இவ்வளவு சிறியதாக உள்ளது? என்னிடம் அப்படியே அழகா உண்டு. அது நடுத்தர அளவு செய்தது. எனக்கு பெரிய டோனட் கிடைத்து விட்டது. இது போன்றதை நான் இதுவரை பார்த்ததில்லை. இதை முயற்சிக்க விரும்புகிறேன். புதன்கிழமை. நீங்கள் என்னை நகைக்கிறீர்கள், ஆனால் இனி இல்லை. இப்படியே சரி. இது சமன் செய்யப்பட்டுள்ளது. இப்போது இது மிகவும் பெரிசாக இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. மேலும் எனக்கு நிறைய பசிக்கிறது. சரி, இது என்னை வந்த யோசனை. என் இனிய உதடுகளை பிடிச்சிருக்கா? நான் அனைவரையும் முத்தமிட தயாராக இருக்கிறேன். மைக், உன்னோட பிரச்சனை என்ன? மைக், நாம நண்பர்டா. சரி, நான் என் உதடுகளை முயற்சிப்பேன். அற்புதம்.
இனி டோனட்டுக்கான நேரம். இது மிகவும் மென்மையானது. புதன்கிழமை, நீ உண்மையிலேயே சரியாக இருந்தாய். இது நம்பிக்கையற்ற ரீதியில் ருசியானது. சரி, முடிவாக என்ன செய்வது எனக்கு தெரியும். முதலில் எல்லாவற்றையும் அளவிடுவோம். இங்கே ஒரு பெரிய மரியாதை தேவை. மன்னிக்கவும் வென்ஸ்டே. சரி, ஆரம்பிப்போம். சிறிய துண்டு வெட்டுகிறேன். இது மந்திரகரமானது. நண்பர்களே, நான் இங்கே நெடுநேரம் இருப்பேன். அதை விரைவில் சாப்பிட திட்டமில்லை. ஒவ்வொரு கடியும் ரசிக்க விரும்புகிறேன். நான் அடுத்ததுக்கு போகிறேன். நான் சோர்ந்து விட்டேன், ஆனால் இதை முடிக்க வேண்டும். அப்படிங்கிறாங்க. நீ ஆசைப்பட்டு டோனட் முடிஞ்சிடுச்சா? இடைஞ்சிருச்சு. நல்ல வேலை மைக். சூப்பர் வெயிட். ஓ, அது என்ன பட்டன்களா? நான் முதலில் போகலாமா? என்ன நடக்கிறது? அதை பாரு. வாவ், இது ஒரு சிறிய சாக்லேட் பெட்டி. மிகவும் அழகாக இருக்கிறது. கொஞ்சம் பால். நான் அதை பிராபனை செய்வதற்கு விரும்புகிறேன். சரி, சாக்லேட் எப்போதும் சுவையாக இருக்கும். எனக்கு இன்னும் வேண்டும். ஏய், வாருங்கள் நண்பரே. மன்னிக்கவும், இது என் முறை. நீங்கள் எதற்கு பயப்படுகிறீர்கள்? இது வெறும் சாக்லேட் தான், நிறைய சிலந்திகளை அல்ல. நான் ஒரு சாதாரண ஒன்றை வைத்துள்ளேன். அதை நறுக்குவோம். இதோ செல்கிறோம். தயார். இப்போது நாங்கள் அனைத்து விவரங்களையும் ஒன்று சேர்க்கிறோம். இப்போது எனக்கு பகட்டி சாக்பவுன் இருக்கிறது. அது எப்படி பிடிக்கிறது? அதுவும் சுவையா அழகும் இருக்கிறது. என் கனவு நனவாகியது. இதை போடலாம். எனக்கு பிடித்து போகிறது. இது சுவையானது. மைக், பொத்தானை அழுத்தவும். வா. சரி. ஓ, எனது சாக்லேட் எங்கே? நான் பார்க்க முடியவில்லை. இது மிகவும் பெரியதாக இருக்க வேண்டும். வாவ், இது உண்மையிலேயே பெரியதாக இருக்கிறது. இது நம்மளை நோக்கி பறக்கிறது. வாவ், இப்போதே பூமி ஒரு பருமனான சாக்லேட் பாருடன் மோதப் போகிறது. இப்படியே போகலாம். ஓ, ஏர் ட்ரையர். அதை அடங்க வைக்கலாம். என்ன திரும்பி வருகிறோம். நல்ல யோசனை. And flamethrower Afrasintharians. வாவ், சாக்லேட் மழை. நன்றி கடவுளே, எனக்கு ஒரு குடை இருக்கிறது. சுவைப்பாக. ஹூம், உங்கள் முதல் பணிக்குறிப்பு திரையில் உள்ளது. நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்களுக்கு 5 நிமிடங்கள் உள்ளது. எல்லாம் தெளிவா? சாம், செஃப், நண்பர்களே, தொடங்குவோம். நாங்கள் ஒரு வட்ட வடிவத்தை எடுத்து வட்டத்தை வெட்டுகிறோம். இதோ எதிர்கால கேக்கின் அடுக்குகள். சரி நண்பா, நாங்கள் அதை அழகாக செய்ய போகிறோம். ஒரு வட்ட வடிவம். ஒரு நிமிடம் காத்திரு. நீ கேக்கை கெடுப்ப. ஓ இல்ல, இந்த குழப்பத்தை பாரு. நான் எல்லாவற்றையும் சரி செய்வேன். இங்கே ஒரு மலை. பெண்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறார்கள்? ஹூ, இந்த பசங்க வெல்லவே மாட்டாங்க. சரி, இங்கே ஒரு பேரிக்காய் இருக்கு. அதை துண்டுகளாக வெட்டுவோம். நல்லா இருக்கு. அடுத்தது நிறங்களை சேர்ப்போம். அந்த ஊதா நிற கிறுக்குகளை காணுங்கள். அது மிகவும் அழகாக இருக்கிறது. கேக்கை அலங்கரிப்போம். என்ன? அமைதியாக இரு ராபின். எனக்கு பரிகளின் ஐடியாவை விட சிறந்த ஐடியா இருக்கிறது. மலைக்குள் ஒரு சுரங்கம் தோண்டுவோம். என்ன சொல்கிறாய்? ஷப்பு, நான் உங்களுக்கு உதவுவேன். ஒரு சுரங்கம், ஒரு சுரங்கம். வாவ், நீங்கள் அருமையாக செய்கிறீர்கள். நான் பெண்களுக்காக ஒரு பரிசு தயாரித்துள்ளேன்.
தவறு தவறு பிழை பிழை நான் சீராக இருக்கிறேன். இனிப்பு ஸ்ட்ராபெரி சிரப்பை சேர்க்கும் நேரம். அது ஒரு நீரூற்று அல்லது நீர்வீழ்ச்சி போல கீழே பாயற்றும். வாவ், அப்படி நிச்சயமாக நாங்கள் பெண்களை வெல்ல முடியாது. அமைதியாக இரு. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் ஒரு கார், ஒரு விமானம் அல்லது ஒரு ரயிலை சேர்த்தால் எப்படி இருக்கும்? நான் அதை மிகவும் வேகமாக கட்டுவேன். இதோ ஒரு ரயில்வே மற்றும் வாகனங்கள். எனக்கு இந்த யோசனை அருமையாக தோன்றுகிறது. வண்டிகளில் இனிப்புகள் இருக்க போகின்றன. சரியானது. நேரம் முடிந்தது. நண்பர்களே, நீங்கள் என்ன தயாரித்தீர்கள்? பெண்கள் குழு பரிகளுடன் ஒரு இளஞ்சிவப்பு கேக் செய்தது சுவாரஸ்யமாக இருக்கிறது. பயங்களே, நீங்கள் போஸ் உங்கள் சிறந்ததை செய்தீர்கள். கேக் மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், ரயிலும் சாப்பிடக்கூடியது. பயங்கள் வென்றுவிட்டார்கள். உங்கள் அடுத்த பணியாக நூடுல்ஸ், ஸ்பெகட்டி அல்லது பாஸ்தா சமைக்க வேண்டும். என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். சிறப்பானது. ஓஹோ, நிறுத்து. மாவை ஊற்று. நாம் மெதுவாகவும் கவனமாகவும் வேலை செய்ய வேண்டும். இதை மேசையில் உருட்டுவோம். இப்போது இதை மிகவும் மெல்லியதாக செய்கிறோம். ஜானிஸ், அத பாருங்கள். ஏய், எங்களை தொந்தரவு செய்யாதே. எனக்காக எல்லாவற்றையும் ரோபோட் செய்துவிட்டால் நான் ஏன் சமைக்க வேண்டும்? ஆஃப் ஆஃப். ஏன் ஏதோ எரிகிறது போல வாசனை வருகிறது. ஓ, ரோபோட் போதும். ஓ, நிலைமையை சரி செய்வோம். இப்போது சில நிறங்களை சேர்க்கிறோம். இது மிகவும் அழகாக இருக்கும். அதை பாருங்கள். நிச்சயமாக சமையல்காரரை ஆச்சரியப்படுத்த போகிறோம். கொஞ்சம் காத்திருங்கள். ஏய், நீ என்ன செய்கிற? முடியாது. பெண்கள் எங்கள் நூடுல்ஸை கெடுத்து விட்டார்கள். அலைப்படாதீர்கள். எனக்கு ஒரு மாற்று திட்டம் உள்ளது. நாங்கள் என் கருவியை பயன்படுத்த போகிறோம். வாவ், ரோபோட், நீ ஒரு மேதை. நான் மீதமுள்ள மாவை பயன்படுத்த போகிறேன். நல்லது. அழகாக இருக்க சில பிரகாசமான நிறங்களை சேர்க்கிறேன். ரோபோட், எனக்கு உன் உதவி தேவை. உஃப், இல்ல இல்ல. ஓ, உன் கொக்கு, அதுதான் நான் தேடியது. ஒரு இளஞ்சிவப்பு சுவர் எப்படி இருக்கும்? நாங்கள் எங்கள் குழாயை நிறுவுவோம். அது குழாயிலிருந்து நேரடியாக நூடுல்ஸ் பாய்வதைப் போல இருக்கும். அதுதான் உன் திட்டமா? கமீஸ் கொண்டு செய்யப்பட்ட இனிப்பு நூடுல்ஸை சுவைக்கும் போது சமையல்காரரின் முகத்தை பார்ப்போம். ஓ, ஸ்ட்ராபெரி சாஸ் அருமை. முடிக்க நேரம் கிடைக்கவில்லை, ஆனால் இது நிச்சயமாக மதிப்புள்ளது. பாருங்கள். ஓ, நேரம் முடிந்தது. இந்த முறை நீங்கள் என்ன தயாரித்துள்ளீர்கள் என்பதை பார்க்க நேரம் வந்துவிட்டது. பெண்களின் அணியுடன் தொடங்கலாம். நான் இனிப்பு நூடுல்ஸ் முன்பு சாப்பிட்டுள்ளேன். இவை வண்ணமயமான நூடுல்ஸா? இல்லை, அவர்கள் வெற்றியாளர்கள் இல்லை. சுழுக்களை ஒன்றாக சேருங்கள். உங்கள் அடுத்த பணிகள் மக்காரூன்கள். இனிப்பு, நாங்கள் அதை செய்யலாம். மாவுடன் தொடங்குவோம் மற்றும் இனிப்பு பன்ஸ் அல்லது குக்கீஸ் செய்வோம். ஓ, இது ஏற்கனவே நல்ல வாசனை வருகிறது. அற்புதம். இப்போது சில கிரீம் மற்றும் சில நீல கொத்துமல்லி சேர்க்கிறோம். இது அதிசயமாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது.
பாருங்க இங்க ட்ராவல் சிமெக்ரூன்ல பேச்சலாம் இங்க ராயல் சொல்ல முடியாது. யார் எறிந்தது? உணவு போர்.